நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான வெண்டைக்காய் 65 தான் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்காக நான் இன்றைக்கி 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்படி ஹெட் அண்ட் டெயில் ரெண்டையும் வெட்டிட்டு வெண்டைக்காயை நடுவில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீட்டமாக வேணும்னா நீட்டமாகவே கட் பண்ணிக்கலாம். இப்படி சென்டரில் கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெண்டைக்காயை நீங்கள் ஃப்ரை பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெண்டைக்காயவே ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் பேன் பத்தாதுன்றனால குட்டி குட்டியாக கட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி உள்ள வெண்டைக்காய் பூரா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வெண்டைக்காய் உள்ளே சேர்த்துடலாம். தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் கடலை மாவு உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் வச்சுருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்த ஜீரகத்தூள் இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடரும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பார்ட் வெண்டைக்காயும் உள்ளே சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி குலுக்கி விட்டுறலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு பாத்திரத்தில் மூடியை போட்டு கூட அப்படியே குலுக்குனா அழகாக எல்லாத்துலேயுமே மசாலா ஸ்ப்ரெட் ஆகி கிடச்சிரும். நான் பார்ட் பை பார்ட்டாக மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து லேசாக தெளித்து விடுற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டே மசாலா வெறும் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உதிராமல் இருக்கும். சரி, இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். 5 to 10 minutes ஊறினாலே போதும். அடுத்ததாக ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்றா நம்மளோட வெண்டைக்காயை போட்டு எடுத்துடலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணணும்னாலும் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. இன்னொரு சைடு பிரட்டி போட்டுடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். பாருங்கள், 2 சைடும் குக் ஆகவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் 65 ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா வெண்டைக்காய் மொறுமொறுன்னு தான் இருக்கும். நல்லா குக்கும் ஆயிடுச்சு. இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி